தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியான எரேமியாவுக்கு ஒரு விசேஷமான பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அந்த பாடம் ஒரு குயவனின் வீட்டில் அவருக்கு காத்திருந்தது. கர்த்தர் எரேமியாவிடம், எழுந்து குயவனின் வீட்டிற்கு போ, அங்கே நான் உனக்கு பேசுவேன் என்று கூறினார். தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எரேமியா உடனே புறப்பட்டுச் சென்றார். குயவனின் வீட்டிற்குச் சென்ற எரேமியா, குயவன் தனது சக்கரத்தில் களிமண்ணை மிகவும் கவனமாக வடிவமைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஆனால் அவர் செய்து கொண்டிருந்த மண்பாண்டம் திடீரென்று கெட்டுப்போயிற்று. அது பயனற்றதாக தோன்றியது. இருந்தாலும் குயவன் அதை தூக்கி எறியவில்லை. அதே களிமண்ணை மீண்டும் எடுத்துக்கொண்டு தனது விருப்பப்படி அழகான புதிய பாண்டமாக வடிவமைத்தார். குயவனின் கைகளில் அந்த களிமண் புதிய வாழ்வை பெற்றது. அப்போது கர்த்தர் கூறினார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? களிமண் குயவனின் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. அவரை நம்பி ஒப்படைப்போம். அவர் நம்மை தமம் சித்தத்தின்படி வடிவமைப்பார். ஆமேன்.